அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மருத்துவ நுழைவுத் தேர்வு இல்லாமல் மாணவர் சேர்க்கை நடைபெற தனிச்சட்டம் இயற்றப்படும் என்று முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா உறுதியளித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய ஜெயலலிதா, அம்மா உணவகங்களை மூட திமுகவினர் திட்டமிட்டிருப்பதாக கூறினார். கச்சத்தீவை தாரை வார்க்க உடந்தையாக இருந்தது திமுக என்று குற்றம் சாட்டிய அவர், அதனை மீட்க பாடுபட்டு வருவது அதிமுக என்று கூறினார். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என ஊழல் ஆட்சி நடத்தியது திமுக என்று தெரிவித்த ஜெயலலிதா, ஊழலற்ற ஆட்சியை வழங்கி வருவது அதிமுக என்று குறிப்பிட்டார். மீத்தேன் திட்டத்தை தமிழ்நாட்டை விட்டே விரட்டியது அதிமுக என்றும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை தடுத்தது அதிமுக என்றும் அவர் கூறினார். 2010ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ கவுன்சில் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்து அறிவிக்கையை வெளியிட்ட போது அப்போதைய மத்திய அரசு கூட்டணியில் இருந்த திமுக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பெருமக்களே, உங்களது ஆதரவுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் அமைந்தவுடன் மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இல்லாமலேயே தொடர்ந்து மாணாக்கர்கள் சேர்க்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன். தேவையெனில் இதற்கென தனியே ஒரு சட்டத்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தம் மக்களின் நலனுக்காக மட்டுமே திமுக தலைவர் கருணாநிதி உழைத்து வருவதாக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் கர்நாடகத்தை ஆதரித்தது திமுக. இந்த திட்டத்தை நிறைவேற்றியது அனைத்திந்திய அண்ணா திமுக. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பினை மத்திய அரசிதழில் வெளியிட நடவடிக்கை எடுக்காதது திமுக. உச்சநீதிமன்றம் மூலம் இதை வெளியிட செய்தது அனைத்திந்திய அண்ணா திமுக. தமிழகத்தை இருளில் மூழ்கிடச் செய்தது திமுக. இருண்ட தமிழகத்தை ஒளிமயமாக்கியது அனைத்திந்திய அண்ணா திமுக.